ஹாய், இன்னைக்கு போகி மினி vlog 32 பார்க்கலாமா? போகி அன்னைக்கு எல்லாருமே பழசை போட்டு எரிப்பாங்க. ஆனால் நாங்கள் இது வரைக்கும் எதுவுமே எரிச்சது கிடையாது. ஆனால் போகி அன்னைக்கு ஈவினிங் வந்து சங்கராந்தின்னு சொல்லிட்டு ஒரு நோம்பி கொண்டாடுவோம். பொங்கலுக்காக 2 நாளைக்கு முன்னாடி நான் வீடெல்லாமே க்ளீன் பண்ணிட்டு, இருந்தாலும் இன்னைக்கு ஒரு தடவை துடைக்கலான்னு வீடெல்லாம் தொடச்சி விட்டுட்டு காப்பு கட்டுறதுக்கு எல்லாமே ரெடி பண்ணிட்டு இருந்தோம். நான் சாமி ரூம்ல பூவெல்லாம் வச்சு ரெடி பண்ணிட்டு போறதுக்குள்ளேயே அவர் வேப்பலை, பூளைப்பூ, ஆவரம்பூ 3 ஒன்னா எடுத்து வச்சுட்டு இருந்தாரு. நான் அப்படியே கட்டி கொடுத்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் நாங்கள் சாமி ரூம்ல ஃபர்ஸ்ட் காப்பு கட்டிட்டு அப்படியே வீட்டு வாசலையும் வீட்டுக்கு வெளியவும் காப்பு கட்டணும். அப்புறம் ஃபர்ஸ்ட் வெளியே இருக்க சாமிக்கு, அப்புறம் மாட விளக்கு எல்லா இடத்துலயும் தீபம் ஏத்திட்டு அப்படியே வீட்டுக்குள்ளேயே நாங்க சாமி கும்பிட்டோம். இந்த சங்கராந்தி சாமியோட கதை வந்து ரொம்ப நல்லா இருக்கும். அவங்க வந்து வருஷத்துக்கு ஒரு தடவை பெரிய கல்லை வச்சு தேய்ச்சி குளிச்சு, அதுக்கப்புறம் தலைமுடிய வந்து கடப்பாறையால சிக்கெடுத்து இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் ரெடியாகி எல்லார் வீட்டுக்கும் வருவாங்கன்னு சொல்லுவாங்க. அவங்களுக்கு வந்து தக்காளி சாப்பாடு, அவரைக்காய் பொரியலும் அரசாணிக்காய் பொரியலும் ரொம்ப பிடிக்கும்னு சொல்லுவாங்க. அதனால எல்லார் வீட்லயுமே இது செஞ்சு வைப்பாங்க. அதை வந்து சாமி நைட்டு சாப்பிட வருவாங்கன்னு சொல்லுவாங்க. இந்த சாமி வரது தெரியணுங்கிறதுக்காக வீடு ஃபுல்லாக ஒரு சில வீட்டில் வந்து பச்சரிசி மாவை சளிச்சு வச்சிருவாங்களாம். அப்போ சாமி எப்படி வந்து எது மூலியமா வந்து சாப்பிட்டு போயிருக்கு அப்படிங்கிறத பார்ப்பாங்கன்னு சொல்லுவாங்க. நாங்கள் வருஷம் ரெகுலராக அதை செஞ்சுட்டு இருக்கோம். ஆனால் ஒரு சில ஊர் சைடு வந்து இது பழக்கம் இல்லை. அதனால நானும் தக்காளி சாதமும் அரசாணிக்காய் பொரியலும் அவரைக்காய் பொரியலும் எச்சில் படாமல் எடுத்து வச்சிட்டேன் சாமிக்கு. அதுக்குள்ள தேவுக்கும் பசி வந்துருச்சு, அவனுக்கும் சாப்பாடு ஊட்டியாச்சு. அண்ட் எல்லாருக்கும் ஹாப்பி பொங்கல். ஓகே, நெக்ஸ்ட் ஒரு மினி vlogல பார்க்கலாம்.